மந்திரியாரே, மந்திரியாரே, என்ன இது மந்திரியாரின் காதுகளில் விழவில்லையா? ஆஹா, என்ன அழகாக பாடியிருக்கிறார்கள். அற்புதமான இசை. மந்திரியாரே, அட மன்னர், என்ன மன்னா இந்த பக்கம்? நீர் ஏன் அரசவைக்கு வரவில்லை? தாங்கள் ஏதோ பேசுகிறீர்கள் என்று புரிகிறது மன்னா, ஆனால் எதுவுமே கேட்கவில்லையே. சற்று சத்தமாக பேசுங்கள். முதலில் உமது காதில் போட்டிருக்கும் ஹெட்போனை மாற்றி தொலையும். ஹெட்போனா? ஓ, இப்போது கூறுங்கள் மன்னா. நான் வந்தது கூட தெரியாமல் என்னை மதிக்காமல் நீர் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர். அது இசையில் லைத்திருந்த காரணத்தினால் தாங்கள் வந்ததை கவனிக்கவில்லை மன்னா. வணக்கம் சொல்லாததற்கு நல்ல சமாளிப்பு. அது என்ன, சுற்றி நடப்பது கூட தெரியாத அளவுக்கு இசையில் மூழ்கி இருக்கிறீர். இசை மீது உமக்கு என்ன திடீர் பாசம்? அப்படி கேளுங்கள் மன்னா. ஒரு ஆய்வு கட்டுரையை படித்தேன். அதில் காலையில் எழுந்தவுடன் அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு முன் தினமும் 4-5 பாடல்களை கேட்டு வந்தால் நினைவாற்றல் கூடுமாம், நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமாம், மன அழுத்தம் ஏற்படுவது 50% குறைகிறது என்று போட்டிருந்தார்கள். ஆஹா, இது புது விஷயமாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. நானும் தினமும் 2 பாடல்களை கேட்க போகிறேன். மன்னா, 2 பாடல்கள் போதுமா? அதற்கில்லை மன்னா, எனக்கெல்லாம் 2 பாடல்கள் போதும். தங்களது நினைவாற்றலை பெருக்க வேண்டும் என்றால் தாங்கள் தினம் 40 பாடல்கள் கேட்க வேண்டியிருக்குமே. ஓஹோ, எனக்கு நினைவாற்றல் குறைவு என்பதை குத்தி காட்டுகிறீர். ஐயோ மன்னா, நான் அப்படி கூறவில்லை மன்னா, நான் உண்மையைத்தான் கூறினேன். சரி, அதை விடும், விஷயத்திற்கு வாரும். இந்த மாதிரியான தகவல் எல்லாம் உமக்கு எப்படி கிடைக்கிறது? மன்னா, சிங்கிங் ரிங்கிங் ட்ரீயை பற்றி படிக்கும் போதுதான் இந்த தகவலையும் தெரிந்து கொண்டேன். சிங்கிங் ரிங்கிங் ட்ரீயா? சிங்கிங் என்றால் பாடுவது, ரிங்கிங் என்றால் ஒலிப்பது. அப்படி என்றால் இந்த மரம் பாடுமா? என்னை முழு தகவலையும் சொல்ல விடாமல் தாங்களே சிந்தித்து தாங்களே முடிவு செய்து தாங்களே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி மன்னா? அப்போ சிங்கிங் ரிங்கிங் ட்ரீ என்பது? சிங்கிங் ரிங்கிங் ட்ரீ என்பது ஒரு இசை சிற்பத்தின் பெயர் மன்னா. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறது. இசை சிற்பம் என்றால் அந்த சிற்பம் பாடுமா? அந்த சிற்பம் எங்கே உள்ளது? இங்கிலாந்து நாட்டில் உள்ள லாங்ஷயர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள பென்னைன் மலை உச்சியில் தான் இந்த இசை சிற்பத்தை அமைத்திருக்கிறார்கள். சுமார் 10 அடி உயரத்தில் 27 டன் ஸ்டீல் பைப்புகளால் இந்த சிற்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் மன்னா. அதெல்லாம் சரி மந்திரியாரே, ஸ்டீல் பைப்புகளால் அமைக்கப்பட்ட சிற்பம் என்று கூறுகிறீர். அதில் எப்படி இசை வரும்? அது மன்னா, அந்த மலை பகுதியில் வீசும் காற்று அந்த ஸ்டீல் குழாய்கள் வழியாக நுழையும் போது அது ஒரு பயங்கரமான மியூசிக்கல் ஹம்மை உருவாக்குகிறதாம். ஓஹோ, புல்லாங்குழலின் வழியாக காற்று நுழையும் போது இசை வருமே, அது போன்றா? கிட்டத்தட்ட அதே மாதிரி யுக்திதான் மன்னா. ஆனால் 10 அடி உயரத்தில் மிக பெரிய பைப்பின் வழியாக மலை பகுதியில் வீசும் அசுர காற்று அதன் வழியே நுழையும் போது இசைக்கப்படும் இசையானது பயங்கர சப்தத்தில் கேட்குமா? நானும் அந்த சிறப்பான சிற்பத்தின் மீது ஏறி நின்றுதான் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். பரவாயில்லை, இசையை கீழே நின்றே கேட்டு விடலாம் போலிருக்கிறது. மந்திரியாரே, இது போன்ற ஒரு இசை சிற்பத்தை நமது அரண்மனையில் உருவாக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மன்னா, உருவாக்கி விடுவோம். அப்படியே எனக்கு 2 பால்களை செலக்ட் செய்து வையும். தினமும் கேட்டு எனது நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள போகிறேன். மன்னா, 2 பாடல்கள் போதுமா? ஒரு 40 பாடல்களாவது? மந்திரியாரே, என்ன கூறினீர்? ஐயோ, மன்னருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே எஸ்கேப் ஆகி விட வேண்டும். மாயமாகி விட்டாரா? ஒரு சிறு கேப் கிடைத்தாலும் என் இமேஜை டேமேஜ் செய்வதே இவருக்கு வாடிக்கையாகிவிட்டது. வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன்.